வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் சாப்டர்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் ரியேஜன்ஸ் அண்ட் சர்டன் கண்டிஷன்ஸில் அது எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஹைட்ரோபோரேஷன்ஸ். டைபுரேன் BH3 ட்வைஸ் வந்து H2O2 ப்ளஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் OH மைனஸ், அதாவது அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுறது என்னதுன்னா alcohol, alkene வந்து convert into alcohol. ஸோ இப்போ நம்ம ப்ரோப்பீன் எடுத்துக்கிடுவோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2. அப்போது BH3 ட்வைஸோட ரியாக்ட் பண்ணும்போது, அதாவது டைபுரினோட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம இப்போ மெக்கானிசத்தெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன்டி மார்கோனிகோஸ் ரூல் வந்து இப்படி நடக்கும். பட் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ட்ரை அல்கைல் போரேன் வந்து கிடைக்கும். ஸோ CH3 CH2 CH2 3 டைம்ஸ், அதான் ட்ரை அல்கைல். இப்போ நம்ம ப்ரோப்பீன் எடுத்துக்கனால 3 ப்ரொப்பைல் மாலிகுல். இப்போ அதே இது நம்ம அசிடைல் குரூப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது பியூட்டைல் குரூப் எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி 3 அல்கைல் குரூப் கிடைக்கும் வித் போரேன். ஸோ ட்ரை அல்கைல் போரேன் கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2 in the presence of OH minus, அதாவது அக்வஸ்ங்கிறது என்னது H2O NaOH மூலமாக நடக்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு இருந்தாலே எப்போவுமே என்ன ரூல் நடக்கும்? ஆன்டி மார்கோனிகோஸ் ரூல் நடக்கும் இல்லையா? ஸோ ஆன்டி மார்கோனிகோஸ் ரூலை எப்படி ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னா ஆன்டி ஏ ஃபார் நம்ம எல்லாருக்குமே A1 தான் எடுக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ A1. ஸோ ஆன்டி மார்கோனிகோஸ் ரூலில் நமக்கு பிரைமரி வந்து கிடைக்கும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் இப்போ நமக்கு கிடைக்கும் CH3 CH2 CH2 OH. ஸோ 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து ப்ரொப்பனால் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ரொப்பனால் ப்ளஸ் மீதி கிடைக்கிறது வந்து BOH3 OH thrice. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியேஜன்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கண்டிஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரிக்னாட் ரியேஜென்ட். RMGXங்கிறது கிரிக்னாட் ரியேஜென்ட். இங்கே RMGXை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய பெக்குலியர் கேரக்டர் வந்து பார்க்கணும். இந்த ஆருக்கும் எம்ஜிக்கும் இடையில் இருக்கிற பாண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாண்ட் வந்து கோவலண்ட் பாண்டு. அதே நேரத்தில் இந்த எம்ஜிக்கும் எக்ஸுக்கும் இடையில் இருக்கிற பாண்டு வந்து அயானிக் பாண்ட். அயானிக் பாண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு இல்லையா கோவலண்ட் பாண்டோட. ஸோ ஒரே மாலிகுலில் இப்படி கோவலண்ட் பாண்டும் அயானிக் பாண்டும் இருக்கிறதுனால இந்த RMGX ஒரு மாதிரி தலைகீழாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனுடைய ரியாக்ஷன்ஸே ரொம்ப ரொம்ப வெரி ரியாக்டிவாக இருக்கும். அதால் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இப்போ நம்ம ஒரு கார்பனில் குரூப் இருக்கிற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் பக்கத்தில் வந்ததுன்னா இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து ஃபார்மால்டிஹைட் எடுக்க போகிறோம், HCHO. அது கூட இப்போ RMGX வந்து, அதாவது கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாண்டு தான் வீக் பாண்டு இல்லையா, ஏன்னா கோவலண்ட் பாண்டு. ஸோ இந்த பாண்டால் என்ன நடக்கும்னா இந்த MgX இருக்குது இல்லையா, இந்த MG வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். நமக்கு எப்பவுமே கார்பனில் வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும், பார்த்துருக்கோம். ஆனால் பட் இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் மட்டும் இந்த கார்பனோட கம்பேர் பண்ணும்போது மெக்னீசியத்துடைய எலக்ட்ரானிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும், அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஸோ இப்போது நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆனதுனால என்ன நடக்கும்? இது எந்த இடத்துல சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேடி போய் பார்க்கும். ஸோ இப்போ இது ஒரு நியூக்ளியோஃபைல் மாதிரி அட்டாக் ஆகுது. ஸோ இப்போ இது எந்த இடத்துல எலக்ட்ரோஃபைலாக இருக்கும்? இந்த கார்பன் தான் இங்கே வந்து எலக்ட்ரோஃபைலாக இருக்கும். இங்கே O வந்து, ஏன்னா CHO வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ இந்த O வந்து, அதாவது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ MG வந்து அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகும். ஸோ இப்போ நமக்கு எப்படி கிடைக்கிது பாருங்கள். CH2, இந்த ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டேன், O, அதுக்கப்புறம் MgX. திருப்பி இது வந்து ஹைட்ராலிசிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, H2O. இப்போது ஹைட்ராலிசிஸ் நடக்கும்போது இது அயானிக் பாண்டு, வாட்டரும் ஒரு அயானிக் காம்பவுண்டு, ஸோ போலார் காம்பவுண்ட். அதனால் என்ன நடக்கும்? ஈஸியாக பிரேக் ஆகிட்டு நமக்கு இது வந்து H+OH- ஆகும் இல்லையா. ஸோ இப்போது நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், RCH2OH. இதில் இருக்கிற இந்த OH வந்து MgOH. ஏன்னா இந்த ரெண்டு கடையில் இருக்கிற பாண்டு பிரேக் ஆகிடுச்சு, அதனால் MgOH கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ஃபார்மால்டிஹைட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஆல்டிஹைடை நம்மளுக்கு எடுத்தோம்னா
இது வந்து பிரைமரி. வேறு ஏதாவது ஆல்டிஹைட் எடுக்கும்போது நமக்கு செகண்டரி கிடைக்கும். இப்போ நம்ம கீட்டோனை எடுத்தோம்னா நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புரோமினின் CS2 அண்ட் at 273 Kelvin புரோமினின் H2. இந்த ஃபீனாலை வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபீனால் OH குரூப் கூட இருக்கும்போது இப்போ CS2 புரோமின் இன் CS2. அப்போ CS2ங்கிறது எதுக்குன்னா ஒரு சால்வெண்ட்டு. இது வந்து லெஸ் பொலாரிட்டி இருக்கிற சால்வெண்ட்டு. இந்த புரோமினேஷன் டைமில், அதாவது எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது புரோமின் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, இந்த புரோமின் மாலிகுலை ஸ்ப்ளிட் பண்ணி Br ப்ளஸ் Br மைனஸாக நமக்கு வேணும். அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் இது இந்த இடத்துல. CS2 வந்து அது வேலையை வந்து இது ஆக்சுவலாக லெஸ் பொலார் இருக்கிறதுக்கு காரணம் அந்த OH குரூப்பே ஹைலி ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்குது. அதனால் ஈஸியாக அந்த புரோமினே வந்து என்ன ஆகிடும்னா ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், OH நமக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு புரோமின் குரூப்பும், அடுத்தது மெட்டா பொசிஷனில் ஒரு புரோமினும் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட் எப்போ CS2 யூஸ் பண்ணால். அதே இது புரோமினின் H2 வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. புரோமின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O நமக்கு எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். சாரி, OH குரூப்பு நமக்கு இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br. அதாவது 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து கிடைக்குது. எதனால் கிடைக்குதுன்னா இந்த H2O இருக்குது இல்லையா, அது ரொம்ப மோர் போலரைஸ் பண்ணிடும் இந்த புரோமினை. அதில் நமக்கு மோனோ புரோமினேஷன்ஸ் வேணும்னா நம்ம CS2வை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். நமக்கு நிறைய புரோமினேட்டடான ஒரு ஆல்கஹால் வேணும்னா நம்ம வந்து புரோமினேட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.